நாம் தொடர்ந்து ஞானம் நம்மை அழைக்கிறது என்ற தலைப்பிலே நாம் நீதிமொழிகளின் புத்தகத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். போன வாரத்தில் ஒரு காரியத்தை யோசிக்கும்படியாக உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். யார் யோசிச்சிங்களான்னு தெரியல. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஞானத்தின் ஆரம்பம் என்று நம்ம பார்த்தோம். அப்ப ஒரு கேள்வி கொஞ்சம் யோசிச்சுட்டு வர சொன்னேன். அது ஞானத்தின் ஆரம்பமாக இருந்தால் ஞானத்தினுடைய முடிவு அல்லது நிறைவு என்னன்னு யோசிச்சுட்டு சொன்னேன். யாராவது யோசிச்சிருந்தீங்களா? சொல்லுங்க சாலமன். ஞானத்தோட நிறைவு வந்து அவன் பரலோகத்துக்கு போற வரைக்கும் அதான் பரலோகத்துக்கு. ஐ see. ஓகே, சதீஷ். சதீஷ் சொல்றீங்களா? சத்தம் வரல. பஞ்சநாதன். ஞானத்தினுடைய முடிவு வந்து பிரகாசமா இருப்பார்கள். அதாவது தானியேல் 12:3 ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தில் ஒளியை போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களை போலவும் என்றென்றைக்குள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். ஞானத்தின் முடிவு வந்து பிரகாசம். ஓகே. கிருபா? பிதாவின் சித்தத்தை செய்வதுதான் ஞானம். அதுதான் ஞானத்தினுடைய நிறைவுன்னு நினைக்கிறீங்க. ஓகே, வேற யாராவது? என்ன சிஸ்டர் ஜெனி சிஸ்டர் சொல்லுங்க. மரண பரியந்த அவருடைய வார்த்தையை கீழ்ப்படிவது வந்து ஞானத்தை முடிய நினைக்கிறேன். ஓகே. கிராண்டிசன்? ஞானத்தின் நிறைவு நித்திய ஜீவன் என்று நினைக்கிறேன். நித்திய ஜீவன் தான் நிறைவு. ஓகே, அதுதான் ஒரு சாலமன் சொன்னாரு. ஓகே, வேற யாரும்? ஏஞ்சலின் சொல்லுங்க. எல்லாரும் கொஞ்சம் மைக்க பாத்துக்கோங்க. ஞானப்பிரகாசம் பிரதர். எவ்வளவுக்கு எவ்வளவோ ஆத்மாக்களை நம்ம ஆதாயம் பண்றோமோ, ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணிக்கிறவன் ஞானம் உள்ளவன் சொல்றது போல எவ்வளவு ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணி ஆண்டவருக்காக சேர்க்கிறோம். அது ஓகே. கோயில் பிச்சை அப்படி யோசிச்சு பார்த்தேன் பிரதர். ஒரு வாரமா யோசிச்சு பார்த்தா ஒரு முடிவு எனக்கு தெரியல. ஞானத்துக்கு முடிவே இல்லைன்னு வச்சுட்டீங்க. ஓகே. இன்னொரு யாரோ சொன்னாரு ஞானம்னா பிரகாசம் அடைகிறது அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் ஏஞ்சலின் சொல்லணுமா? ஏஞ்சலின் சொல்லுங்க. பரிசுத்தம்னு நினைக்கிறேன் பிரதர். ஏன்னா நம்ம ஆமா கர்த்தருக்கு பயப்படுறதுதான் ஞானத்தின் ஆரம்பம்னு சொல்றோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே நம்ம தீமையை வெறுக்கிறதுலதான் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப அதனுடைய முடிவு வந்து பரிசுத்தமா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படியா? ஓகே, வெரி குட், வெரி குட். ஞானத்தின் முடிவு வந்து இயேசு கிறிஸ்துவை அறிந்ததான் நம்ம முடிவு நினைக்கிறேன். அப்படியா? வெரி குட், வெரி குட், வெரி குட். ஸோ இன்னைக்கு கொஞ்ச நேரம் அதை பார்க்க போகிறோம். நீதிமொழிகள் முதல் அதிகாரத்தில் 7வது வசனம் எப்படி இருக்குது? கர்த்தருக்கு பயமே ஞானத்தின் ஆரம்பம்னு இருக்குது. 9 நீதிமொழிகள் 9, 10வது வசனம் வாசிங்க யாராவது. அவைகள் உன் சிரசுக்கு அலங்காரமான முடியும், உன் கழுத்துக்கு சரப்பணியுமாய் இருக்கும். என் மகனே, பாவிகள் உனக்கு நயங்காட்டினாலும் நீ சம்மதியாதே. ஆமென். அது இல்ல. நீதிமொழிகள் 9, 10. யாராவது ஒருத்தர் வாசிங்க. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. ஆமென். இது ரெண்டுலயும் ஞானத்தின் ஆரம்பம் அல்லது அறிவின் ஆரம்பம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்னு இருக்குது. நம்ம இந்த 2வது அதிகாரத்துக்கு திருப்பினோம்னா, எல்லாரும் திருப்புங்க 2வது அதிகாரத்துக்கு. ஒரு முன்னாடியே வாசிச்சோம் அந்த வசனத்தை. நான் திருப்பி இந்த ஒரு ஐடியாவோட வாசிப்போம். அப்ப கோயில் பிச்சைக்கு இந்த வாரம் தூக்கம் வந்துடும். ஏன்னா அதுல பதில் இருக்குது. நீதிமொழிகள் முதல் அதிகாரம் முதல் 5 வசனங்கள் யாராவது ஒருத்தர் வாசிங்க.
தாவீதின் குமாரனும் இஸ்ரவேலின் ராஜாவுமாகிய சாலோமின் நீதிமொழிகள் இவைகளால் ஞானத்தையும் போதகத்தையும். சாரி, 2வது அதிகாரம் முதல் 5 வசனங்கள். என் மகனே, உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியை போல் நாடி புதையல்களை தேடுகிறது போல் தேடுவாயாகில் அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். ஓகே, இத நம்ம மெதுவா பார்க்கணும். அதாவது முதல் அதிகாரம், நீதிமொழிகள் முதல் அதிகாரத்தை சொல்லுகிறது, நீங்களும் நானும் அறிவும் ஞானமும் இருக்கிறதுனாலே நம்ம கர்த்தருக்கு பயந்து அந்த ஞானத்தின் பாதையில ஆரம்பிக்கணும். ஆனா 2வது அதிகாரத்துல கர்த்தருக்கு பயப்படுகிறது இந்த ஞானத்தின் முடிவுன்னு என்று கூட நம்ம பார்க்க போறோம். எப்படின்னா, முதலாவது இந்த கர்த்தருக்கு இந்த வசனத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா, உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு நீ புத்தியையும் ஞானத்தையும் தேடுவாயாகில் அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து. யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் த ஃபியர் ஆஃப் த லார்ட். நல்லா கவனிச்சுக்குங்க. முன்னாடி சொல்லியிருக்கு முதல் அதிகாரத்துல நீ கர்த்தருக்கு பயந்தா அது ஞானத்தின் ஆரம்பம். இந்த 2வது அதிகாரத்துல பாக்குறோம், இதெல்லாம் நீ தேடினா, தொடர்ந்து தேடிக்கொண்டே இருந்தா உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு என் வார்த்தைகளை ஏற்கொண்டு உன் கட்டளைகளை உன்னிடத்துல இதெல்லாம் செய்து கொண்டே இருந்தா நீ கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து. யூ வில் அண்டர்ஸ்டாண்ட், அதை நல்லா புரிஞ்சுக்குவ. அதுக்கப்புறம் தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். Then you will understand the fear of the Lord and find the knowledge of God. ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை தேடுவாயாகில் அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். அப்படின்னா சாலமன் சொல்றது என்னன்னா, நீ கர்த்தருக்கு பயப்படுற, அப்போ உனக்கு ஏன் பயப்படுறோன்னு தெரியல, ஆனா ஆரம்பிச்சிட்ட. நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டப்ப தேவன் என்று ஒருவர் இருக்கிறார், இயேசு கிறிஸ்து எனக்காக ரத்தம் சிந்தினார் சிலுவையில அப்படின்னு சொல்லி அவரை மதிக்கவும் அவரை தொழுது கொள்ளவும் ஆரம்பிக்கிறோம். ஆனால் அதுக்கு மேல நமக்கு ஏன் அதை செய்யறோன்ற அளவுக்கு நமக்கு புரியுமோ இல்லையா தெரியல. அது ஆனா அவரு நம்முடைய ஆரம்ப நேரம் இருக்குது. ஆனா இந்த வசனத்துல இதுதான் நம்முடைய எண்ட் கோல், முடிவும். எப்படின்னா இப்படி சொல்றேன், சாலமோன் ஞானம் என்று சொல்லும்போது அவன் இறையியலை குறித்து ரொம்ப சொல்லலை. இந்த நீதிமொழிகளில் பார்த்தீங்கன்னா இறையியல் ரொம்ப இருக்காது. திருத்துவத்தை குறித்தோ ஆவியானவர் இப்படி குமாரன் இப்படி பிதா அப்படி இருக்காரு அதெல்லாம் ரொம்ப இருக்கமே இல்லை. ஆனால் அவன் சொன்ன விஸ்டமே, அவன் சொன்ன ஞானம் என்று சொல்லி சாலமன் சொல்லுவதே அந்த நீதிமொழிகளில் பார்க்கும்போது பெரிய உபதேசங்களை குறித்து இல்லை, அன்றாட வாழ்க்கைக்கு இருக்கிற தேவையான ரொம்ப சிம்பிளான பிராக்டிக்கலான காரியங்கள், இவைகளை ரொம்ப ஸ்மார்ட்டாக ரொம்ப ரொம்ப கரெக்டா எப்படி நம்ம இந்த வாழ்க்கையில அன்றாட வாழ்க்கையில நம்ம நடக்கணும் என்று சொல்லி இதை செய்வதை பார்க்கிறோம். ஏனென்றால் இந்த அன்றாட வாழ்க்கையிலே நாம் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இந்த ஞானமான இந்த நீதிமொழிகளை எழுதினான். ஆனாலும் கூட கர்த்தரை அறிகிற அறிவு அன்றாட வாழ்க்கையோடு இருக்கக்கூடாது இல்லையா? அது நிச்சயமா அவரை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் இந்த இடத்துல என்ன சொல்றான்னா, நீ ஞானத்தை புதையல்களை தேடுகிறது போல தேடுவாயாகில் அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். If you search after wisdom, you will understand the fear of the Lord. அதோட முடியல. If you understand the fear of the Lord, and he says more than that, thou shall find the knowledge of God. நீ
தேவனை குறித்த அறிவை நீ கண்டடைவாய். தேவனை அறிகிற அறிவு என்பதுதான் இறையியலியே மிகவும் உயர்ந்த ஒரு காரியம். அதுக்கு மேல ஒரு அறிவு கிடையாது. நம்ம சபையினுடைய மாட்டோ கோல் என்னன்னா, டு நோ ஹிம் அண்ட் டு மேக் ஹிம் நோன். டு நோ காட், தேவனை அறிவது என்பது தொடர்ந்துச்சியான ஒரு காரியம். அது ஒரு பெரிய காரியம். நீங்க பரலோகத்துக்கு போறீங்களோ, பரிசுத்தமாகறீங்களோ, இதெல்லாம் விட ஒரு மனுஷனுடைய the chief end of man is to know God. அப்படின்னா கடந்த காலத்துல எல்லா கிறிஸ்தவ பழுத்த விசுவாசிகளும் அந்த ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அப்படின்னா கிறிஸ்தவத்தின் நீங்களும் நானும் தெய்வீக இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருப்பதனுடைய ஒரு அருமையா முடிவு என்பது தேவனை அறிந்து கொள்வது. அதுதான் நித்திய ஜீவனே. இட்ஸ் இட்டர்னல் லைஃப் இட் செல்ஃப் இஸ் டு நோ காட். ஒரு மனுஷனுக்கு தேவனை அறிந்திருந்தால் அவன் பரலோகத்திலே இருக்கிறான்னு அர்த்தம். ஒருவேளை இந்த உலகத்துல நடந்தாலும் கூட ஏனோக்கை போல அவன் தேவனை அறிந்திருக்கிறான். ஆமென். அப்ப இதை நல்லா திருப்பி பாருங்க. இந்த இடத்துல அவன் சொல்றது, சாலமன் சொல்றது, நீ கர்த்தருக்கு பயப்படுகிறது உன்னுடைய ஞானத்தின் ஆரம்பம். ஆனா நீ தொடர்ந்து போனா ஞானத்தின் முடிவு என்னன்னா, கர்த்தருக்கு பயப்படுறது மாத்திரம் இல்ல, ஏன் பயப்படுற, அதனுடைய ஆழங்கள் என்ன, அதை நீ புரிந்து கொள்வாய். நான் பயப்படுகிற கர்த்தர் எப்படிப்பட்டவர், எதற்காக நான் பயப்பட வேண்டும், எதற்காக அவருக்கு கனம் செலுத்த வேண்டும். ஆமென். ஒரு சிறு பிள்ளை இப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா, பிறந்து ஒரு வயசு கொஞ்சம் விவரம் தெரிய ஆரம்பிக்குது, பேச ஆரம்பிக்குது, ஓட ஆரம்பிக்குது. ஆனா அதுக்கு மேல ரொம்ப தெரியாது அதுக்கு, அந்த பாப்பாவுக்கு. ஆனாலும் அந்த பாப்பா அவங்களுடைய அந்த பாப்பாவுடைய பெற்றோர்களுக்கு, இங்க பார், அங்க உட்காராத, இங்க உட்காராத, இந்த இதை தொடாத, அதை தொடாதன்னு சொல்லும் போது அந்த பெற்றோர்கள் சொல்ற டோனை வச்சு அவங்க அப்படி கண்டிப்பா சொல்றாங்க, தீ கிட்ட போகுது, இல்ல மாடியில இருந்து உழுகிற மாதிரி போகுதுன்னு கத்துவாங்க, நெல்லு அப்படின்னு. அப்ப அவங்க பெற்றோர்களத்துல பயம் இருக்கிறதுனால, எதுக்காக சொல்றாங்கன்னு புரியுதோ இல்லையோ, அந்த பெற்றோர்களை குறித்து இருக்கிற பயத்தினால, ஒரு நல்ல பயம், ஆரோக்கியமான பயம்தான். ஒரு நாய் வந்துச்சுன்னா வேற மாதிரி ஒரு மிருகம் வந்துச்சுன்னா வேற மாதிரி பயப்படுங்க பிள்ளைங்க. ஆனா பெற்றோர்களுக்கு வேற மாதிரி பயப்படுங்க. புரியுதா? ஒரு அன்பான பயம், மரியாதையோட இருக்கிற பயம். அந்த பயத்துல ஏன் எங்க அப்பாவோ அம்மாவோ இந்த அப்படியே நல்லா இருக்குது, அடுப்புல நல்லா பார்த்தா இருக்குது, அதை ஏன் தொடக்கூடாதுன்னு சொல்றாங்க அப்படின்னு புரியாம இருக்கலாம். ஆனாலும் இந்த பயத்துல நிறுத்திடுங்க. புரியுதா? அப்ப ஒரு இள விசுவாசிக்கு, ஒரு வாலிப விசுவாசி அல்லது ஆண்டவருக்குள்ள தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தவனுக்கு, விசுவாசிக்கு சாலமன் சொல்லுகிறான், ஐயா, நீ கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயம் என்கிற ஒரு ஆட்டிடியூடோட, ஒரு நோக்கத்தோட உன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பி. மிகவும் சின்சியராக, மிகவும் ரொம்ப ஜாக்கிரதையாக இந்த பயத்துல ஆரம்பி. இந்த பயம், கர்த்தருக்கு பயப்பட பயம் இல்லைன்னா நீ ஞானமே உனக்கு வராது. இப்போ ஒரு பிள்ளை, சின்ன பிள்ளை இருக்குது பாருங்க, அவங்க பெற்றோருக்கு கீழ்ப்படியாம இருந்துச்சுன்னா அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையே ஆரம்பிக்காது. ஒன்று, அது பல விதங்களில் பாதிக்கப்படலாம், தேக சௌக்கியத்துல, அல்லது மென்டலா கூட பாதிக்கப்படலாம். ஆனா வளர முடியாது. அதனால்தான் அதே போல ஒரு இள விசுவாசி, நீ ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கலாம், ஆனால் தேவனுக்கு பயப்படுகிற பயத்துல ஆரம்பிக்கவில்லை என்றால் நீ தொடர்ந்து எந்த விதத்திலையும் அவரிடத்துல இருந்து ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. நீ ஒரு பொறுமை இல்லாமல், அல்லது ரொம்ப அப்படியே ஒரு வயலண்டாக, பலவந்தம் பண்ணுகிறவனாக, அல்லது ரொம்ப தன்னலம் நிறைந்தவனாக, அல்லது பலவீனனாகி மாம்சம் செய்யறதில் சொல்றதெல்லாம் செய்து கொண்டு என்னுடைய இச்சைப்படி போய்கொண்டு இருந்தால், உன் தலையில இருக்க ஸ்மார்ட் எல்லாம் அந்த இளைய குமாரன் மாதிரி நீ எவ்வளவு ஸ்மார்ட்டா இருந்தாலும் அதெல்லாம் ஒரு விதத்திலையும் பிரயோஜனம் ஆகாது. அது உன்னை தவறாக தான் பாதிக்கும், உன்னை சுற்றி இருக்கிறவங்களையும் பாதிக்கும். யூ ஆர் அ கிளவர் ஃபோல். நீ புத்திசாலியான முட்டாள்.
ஏன்னா நீ தேவன் பயப்படுகிற பயமே உன் வாழ்க்கையில ஆரம்பிக்கலன்னு அர்த்தம். அதுதான் நம்ம நீதிமொழிகள் 1ல் பார்க்கிறோம். அப்ப முதலாவது சொல்றான் சாலமன், நீ விசுவாசியே, வாலிப விசுவாசியே, இள விசுவாசியே, நீ கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோட ஆரம்பி. பைபிள் சொல்றத சும்மா நீ உனக்கு புரியுதோ இல்லையோ அதுக்கு கீழ்ப்படி. காலையில எந்திரிச்சு ஜெபம் பண்ணு, ஆண்டவரை தேடுனா ஜெபம் பண்ணு. ஒருவேளை இதுக்கு நிறைய வியாக்கியானம்லாம் இருக்காது. பைபிள் படிக்கணும்னா படி. ஒரு ரூலுக்காக சொல்ல, கர்த்தரை பயந்து படி. நீ நல்லது என்று உனக்கு பைபிள் போதிக்கிறத, வேதம் போதிக்கிறத, ஆண்டவர் உனக்கு சொல்லுகிறத உடனே செய்ய ஆரம்பி. உனக்கு அதுக்கு காரணம் தெரியுமோ தெரியாதோ செய்ய ஆரம்பி. உனக்கு போதிக்கிறவர்களுக்கு உன்னை விட அறிந்தவர்கள், உன்னை விட அனுபவம் உள்ளவர்கள் என்று ஒரு நம்பிக்கையில வேதத்தை போதிக்கிறவர்கள்ட்ட நம்பி அவர்கள் சொல்லுகிறத கூட நீ கேளு. அதற்காக நிறைய கிரயம் செலுத்த வேண்டியிருக்கலாம். ஆனா ஆரம்பி. இப்படிதான் ஆரம்பிக்கணும். இப்ப நான் சொல்லுவதுக்கு நீ ஒருவேளை அதுக்கு நான் காரண காரியம் சொன்னாலும் புரியுமோ புரியாதோ தெரியல. இப்ப இந்த ஒரு சின்ன பாப்பா கிட்ட நான் சொன்னேன்ல, போய் இந்த தீய தொடாத, அது ரொம்ப சூடா இருக்கும், கையை பொசிக்கணும்னா அதுக்கு ஹீட்டுனா என்ன, சூடுனா என்ன, அதோட டெம்பரேச்சர் என்ன, நம்ம விரல் எவ்வளவு தாங்கும், இந்த ஸ்கின் எரிஞ்சா என்ன ஆகும், இதெல்லாம் ஒரு வயசு பிள்ளைக்கு நீங்க சொல்லி அதுக்கு புரியாது. அதுக்கு புரிய வேண்டியதெல்லாம் இந்த விரலை கொண்டு போய் அந்த தீயில வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு அப்பா, நான் வைக்க மாட்டேன், அவ்வளவுதான். ஒரு 2 வயசு 3 வயசு 4 வயசு கொஞ்சம் போக ஆரம்பிச்சவன சொல்லி கொடுப்பாங்க ஸ்கூல்ல இதெல்லாம். அப்ப கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்கும். அதே தான் சாலமன் சொல்றாரு. Fear of the Lord is the beginning of the wisdom. சீக்கிரமாய் நீ இதுலயே தொடரும் போது, உன்னுடைய வாழ்க்கையின் பாதையில போகும்போது, அனுபவத்திலிருந்து என்னுடைய காரியங்களை கற்றுக்கொள்வாய். அப்ப நீ பவுலோடு சேர்ந்து சொல்லலாம், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். யோபு கூட சொன்னான், கர்த்தாவே, முன்னால உம்மை பற்றி நான் கேள்விதான் பட்டிருக்கிறேன் இந்த காதுனால, இன்றைக்கு என்னுடைய கண்கள் என்னை பார்த்தது. பாருங்க, அவங்க எல்லாம் அந்த கர்த்தருக்கு பயத்துல வளர்ந்தவங்க பின்னாடி வரும்போது வெளிப்பாடு வருது. ஏன்? தேவனே உனக்கு காட்டுவார், பரிசுத்தாவியானவர் உனக்கு போதிப்பார். வளர 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 ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், பரிசுத்தாவியானவர் வரும்போது என்னிடத்திலிருந்து எடுத்து உனக்கு வெளிப்படுத்தி எல்லா சகல சத்தியத்துக்குள்ளும் உன்னை நடத்துவார்னு சொன்னார். இங்க சாலமன் இந்த ஞானத்தை பற்றி சொல்லும்போது, ஞானம் என்பது ஒரு விதத்துல பரிசுத்த ஆவியானவர் அந்த ஆறுதல் சொல்லுகிறன்னு சொல்லலாம். அவர் ஒரு மனுஷர்களுக்கு போதிக்கிற மாதிரி இந்த ஞானம் போதிக்கும். அவர் இந்த மனுஷர்கள்ட்ட ஆவியானவர் பேசுகிறத ஒரு ஞானம் என்று சொல்லலாக வைக்கலாம். நம்ம மெதுவா ஆவியானவர் போதிக்க ஆரம்பிப்பார். இதுதான் நம்ம வாழ்க்கையினுடைய ரகசியம். உண்மையான ஞானம் என்றால் மனுஷன் தானாக கண்டுபிடிப்பது அல்ல. நீங்க உட்கார்ந்து இப்படியே பைபிளை ஆராய்ச்சி பண்ணி அதையும் இதையும் அதெல்லாம் ஓகே, ஆனா அதனால இல்ல. தேவனே உங்களுக்கும் எனக்கும் போதிக்க வேண்டும். ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தாவிட்டால் எதுவும் தேவனை குறித்து நான் எதையும் கற்றுக்கொள்ள முடியாது. அவர்தான் தன்னை வெளிப்படுத்துகிறவர். இதுதான் இந்த வாழ்க்கையினுடைய ரகசியம். இந்த தேவன் என்னுடைய பிதா. நான் என் தாயின் வயிற்றிலே உருவானதிலிருந்து நான் கல்லறைக்கு போகிற வரைக்கும் எனக்கு கற்றுக் கொடுத்து என்னை பழக்குவிக்கிறது என்னுடைய பரமபிதா. அவருக்கு நான் கீழ்ப்படிந்து அவரை நான் எல்லா காரியத்திலும் திருப்திப்படுத்தி என்னுடைய கரத்தை தினமும் உயர்த்தி என்னுடைய இருதயம் அவருக்கு நன்றி சொல்லி என்னுடைய ஆத்மாவின் கண்களில் இருக்கிற எல்லா குருட்டாட்டத்தையும் ஆண்டவரை நீக்கும் என்று சொல்லி, ஆண்டவரே எனக்கு உண்மையான ஞானத்தை தாரும் என்று சொல்லி நாம் கேட்டுக்கொண்டே இருக்கும்போது தேவன் உங்களுக்கும் எனக்கும் அந்த உண்மையான ஞானத்தை காணுவதற்கு, அவரை காண்பதற்கு, அதுதான் நாலேஜ் ஆஃப் த ஹோலி ஒன் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங். பரிசுத்தரை அறிகிற அறிவே அறிவு.
தன்னை அவர் மேலும் மேலும் வெளிப்படுத்துவார். அப்படி செஞ்சீங்கன்னா, அப்படி நம்ம செஞ்சோம்னா, தேவன் இன்னும் அதிகமாய் எப்படி இதை செய்யணும், என்னுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் எப்படி இந்த ஞானத்தை உபயோகப்படுத்துவது, எதற்காக அதை அவர் சொல்லுகிறார், ஏன் அது அவருடைய பார்வையிலே சரியாக இருக்கிறது என்பதை எல்லாம் அவர் அதிகமாய் போதிப்பார். ஆமென். நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது, நம்மை சுற்றி நடப்பது, இவையெல்லாம் அவருடைய பிதாவின் அன்பை குறித்து, தன்னுடைய இரக்கத்தையும் பொறுமையும் குறித்து, அவர் சகல சிருஷ்டிக்கும் அவர் எப்படி சப்ளை பண்றார், எவ்வளவு ஜாக்கிரதையா எல்லாவற்றையும் தருகிறார் என்பதை குறித்தெல்லாம் தான் நமக்கு தொடர்ந்து வெளிப்படுத்துவார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறவன், கர்த்தரை அறிகிற அறிவை தேடுகிறவன், இந்த கர்த்தரை இதெல்லாம் புதையல போல தேடின்னு இருக்கு அந்த வசனத்துல. இதையெல்லாம் அதிகமாய் தேடுகிறவர்கள். இங்க பாருங்க, எங்க அப்படியே அந்த இதுல அப்படியே ஆர்வமா இருக்கணும், தாகமா இருக்கணும். தேவனை குறித்து அறிந்து கொள்ள, பைபிளை அறிந்து கொள்ள, இது ஒரு கசப்பாக, கடமைக்காக, கட்டாயத்துக்காக வரும்போது அங்க வெளிச்சம் வராது. ஆண்டவரே எனக்கு புரியல, நீங்க சொல்லித்தாங்க. ஹல்லேலூயா. அந்த சகோதரன் சொன்னது எவ்வளவு ஒரு அருமையான காரியம் பாருங்க. பல வருஷங்களாக கோயில் பிச்சை பாஸ்டராக இருக்காரு, ஆனாலும் ஒரு கேள்வி கேட்கும்போது அது அவருக்கு ஒரு வாரமா அவரை யோசிச்சுட்டு இருக்காரு. அப்படி இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துவார். ஏனென்றால் ஆவியானவர் திரும்ப திரும்ப வந்து நம்மோட பார்ட்னரா இருக்கார். சுத்தி இருக்கிறதெல்லாம் என்ன என்பதை உண்மையாக காட்டுவார். ஆமென். இங்க மாத்திரம் இல்ல, வரப்போகிற சில பேர் சொன்னீங்க பரலோகத்துக்கு போனவன்னு. நிச்சயமா பரலோகத்துக்கு போனவனையும் நம்ம இந்த அறிவு தொடரும். தேவன் இருக்கிற வசனத்துல இருக்குது, கிறிஸ்து இருக்கிறவனமாவே அவரை நான் பார்ப்பேன். அதுதான் நம்முடைய முதிர்ச்சி, நம்முடைய ஞானத்தின் முதிர்ச்சி. ஆமென். எப்படி சகலத்தையும் தன்னுடைய சித்தத்தின்படி, தன்னுடைய ஓன் ஐடியா படி, யார்கிட்டையும் தேவன் ஐடியா கேட்கல. இயேசு கிறிஸ்து யார்கிட்டையும் ஐடியா கேட்கல. இந்த ஸ்டாரை இங்க வைக்கலாமா அப்படின்னு ஏதாவது விஞ்ஞானிகள்கிட்டலாம் கேட்கல, கம்ப்யூட்டர் ஆளுங்க கிட்ட கேட்கல. எல்லாவற்றையும் அவராக டிசைன் பண்ணி எல்லாத்துலயுமே தேவனுடைய மகிமையை, வாயினால வார்த்தையினால சொல்ல முடியாத மகிமையை, வானத்தில் இருக்க நட்சத்திரங்களும் எல்லாம் ஆண்டவரை மகிமைப்படுத்திட்டு இருக்கு. ஆமென். அதையெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். For to know God and to see God is eternal life itself. நித்திய ஜீவனுக்கு போறதுனாலே தேவனை நான் அறிந்து கொள்வேன், தேவனை நான் தரிசிப்பேன். ஹல்லேலூயா. இந்த உண்மையான ஞானம், ஆமென், தேவனை அறிந்து கொள்வதும், அவருடைய வார்த்தைகளை, அவருடைய நியாயப்பிரமாணத்தை, அவருடைய சட்டதிட்டங்களை, அவர் நமக்கு வைத்திருக்கிற வாக்கு தத்தங்களை, வசனங்களை புரிந்து கொள்வதும், இந்த இடத்துல கூடியிருக்கிற எல்லாருக்கும் பக்கத்துல இருக்குது. நம்முடைய கரங்களுக்கு பக்கத்துல, இருதயத்துக்கு பக்கத்துல, வாய்க்கு பக்கத்துல இருக்குது. ஏனென்றால் இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை உணர்ந்து கொள்வது, the understanding of the fear of the Lord is the knowledge of the Holy One. இது பரிசுத்தரை அறிகிற அறிவு. இதுதான் உண்மையான ஞானத்தை, எல்லா உண்மையான ஞானத்திற்கும் நிறைவு அல்லது முடிவு. ஒரு உதாரணம் கொடுக்க போறேன், ஒரு நிமிஷம். அது ஒரு வீடியோவா இருக்குது. அதை நம்ம ஒரு நிமிஷம் பார்க்க போறோம். ஒரே ஒரு நிமிஷம் கொடுங்க. இது எப்படின்னா, ஹரிக்கேன் அல்லது புயல்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த புயல்ல போகும்போது நம்ம ஒரு புயல் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? யாராவது புயல் வரப்போகுதுன்னு சொல்றாங்க, என்ன பண்ணுவீங்க? சாலமன் தான் சொல்லுவார் எல்லாருக்கும் கரெக்டா. என்ன பண்ணுவீங்க சாலமன்? ஒரு புயல் வருதுன்னு சொல்றாங்க, தப்பிக்க பாப்போம். தப்பிக்க வழி இருக்கான்னு சொல்லி நான் வந்து என்ன செய்வீங்க? அது வந்து தப்பிக்க பாப்போம். அதான் என்ன பண்ணுவீங்க? தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க? நீச்சல் அடிச்சு வெளியே
ஓகே. யாராவது புயல்ல மாட்டிருக்கீங்களா? யாராவது புயல் வர்றதுக்கு முன்னாடி இருந்திருக்கீங்களா ஊர்ல? நிறைய பேர் ஊர்ல இருந்தது இல்லையோ? யாராவது சொல்லுங்க. புயல் வர்றதுக்கு முன்னாடி என்ன செய்வீங்க? சேஃபான இடத்துக்கு மூவ் பண்றது பிரதர். ஓகே, ஸ்தோத்திரம். பாக்கியநாதன். பாதுகாப்பான இடத்துக்கு தான் போலாம்னு போயிடுவாங்க. நீங்க போவீங்க. எங்கன்னா ஒரு இடம் பாதுகாப்பா இருக்காங்க. வீடு என்ன பண்ணுவீங்க பாக்கியநாதன்? வீடு பாதுகாத்து முடியும், வீட ஒண்ணும் பண்ண முடியாது. ஓகே. அமெரிக்காலாம் வீடை வந்து பாதுகாக்கிறதுக்கு அந்த கிளாஸ் இருந்துச்சுன்னா அதுல பிளாஸ்டர் போடுவாங்க, நிறைய பண்ணலாம். வீடும் வந்து அந்த கிளாஸ் எல்லாம் உடஞ்சி வீட்டுக்குள்ள வராம இருக்கு. ஓகே, வேற யாரும் சொல்லணுமா? பிரதர், நாங்க வீட்டு கதவு ஜன்னல் எல்லாம் அடைச்சிட்டோம் நாங்க புயல் வந்த போது சென்னையில. ஓகே, கதவை அடைக்கணும், ஆனாலும் சில காரியம் இருக்குது அதுலயே. எனிவே அதுதான் பாயிண்ட் கிடையாது. ஆனா நம்ம தற்காப்பா இருப்போம் இல்லையா? ஆனால் இந்த புயலை பத்தி ஆராய்ச்சி பண்றாங்கல்ல, அதாவது ஒரு புயல் வந்துச்சுன்னா நீங்க எல்லாருமே ஒரு பாதுகாப்பான இடம், புயல் எங்க இல்லையோ அந்த இடத்துக்கு ஓட பாப்பீங்க. இப்ப சென்னைக்கு புயல் வருதுன்னா நீங்க சென்னையை விட்டு தூரமா இருக்க பாப்பீங்க, மதுரைக்கோ எங்கேயாவது புயல் வராத இடத்துக்கு போகலான்னு சொல்லி, இல்லையா? ஆனால் இந்த வெதர் ஃபோர்காஸ்ட்லாம் பண்றாங்க பாருங்க, புயலை குறித்து மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அவங்க எல்லாம் என்ன செய்வாங்க தெரியுமா? என்ன நினைக்கிறீங்க? நீங்க டிவியில பாக்குறீங்கல்ல, புயல் இங்க நடக்குது அங்க நடக்குது, அவங்க எல்லாம் புயலை விட்டு ஓடுவாங்களா? என்ன செய்வாங்க? இருப்பாங்க, செக் பண்ணி பாப்பாங்க. அப்படியா? இருப்பாங்கன்றீங்க. ஓகே. நாளைக்கு புயல் அடிக்க போகுது. புயல் எங்க இருக்குது? இப்போ புயல் கடல்ல இருக்குது, ஒரு 300 400 500 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. என்ன பண்ணுவாங்க? இப்ப பார்ப்போம். ஒரு நிமிஷம், அந்த ஒரே ஒரு நிமிஷம். இது உண்மையில ஒரு புயலுக்குள்ள இந்த சயின்டிஸ்ட் போறத பார்க்க போறோம். அதை பார்த்தோன்னா நமக்கு இந்த காரியம் புரிஞ்சுக்கும். ஸ்டார்ட். I see. There's no picture of the YouTube video and send me the YouTube. இந்த படத்தை பார்த்தீங்க இல்லையா? அந்த என்ன ஆச்சுன்னா, ஒரு நிமிஷம் மாறி. ஓகே.
ஆஹ் அந்த 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 யூடியூப்ல என்ன வரும்னா, ஒரு சூறாவளி அதாவது புயல் வரும்போது ரொம்ப தூரத்துல இருந்து அந்த ரிசர்ச்சர்ஸ் வந்து பிளேன்ல போறாங்க. அது அப்படியே சுத்தும், பெருசா சுத்தும். அதுக்கு வால்னு சொல்லுவாங்க, வால் ஆஃப் த ஹரிக்கேன். அது வழியா போறாங்க. அவங்க போகும்போது தட்ட தட்ட தட்டன்னு அடிக்குது. ஏன் போறாங்கன்னா, அது வழியா உள்ள போனாதான் உள்ள அவங்க போய் பார்க்க முடியும் என்னெல்லாம் இருக்குதுன்னு. உள்ள போறாங்க அந்த புயலுக்குள்ள. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா உள்ள நுழைஞ்ச உடனே ரொம்ப ரொம்ப நேரம் அப்படியே பயங்கரமா தடுமாறிக்கிட்டு போகுது பிளேன். அது எல்லாத்தையும் மெஷர் பண்றாங்க, எவ்வளவு ஸ்பீட்ல போகுது, என்ன நடக்குதுன்னு. உள்ள போனோன்னா ஐ ஆஃப் த ஸ்டார்ம்னு சொல்லுவாங்க. அங்க போனா அவ்வளவு பீஸ்ஃபுல்லா இருக்குது. ஒன்றும் கிடையாது. பியூட்டிஃபுல், ரொம்ப அழகா, ரொம்ப சைலண்டா. அந்த மாதிரி சைலண்டான இடமே கிடையாது. மேல மேகம் கிடையாது, வெளிச்சம், சூரிய வெளிச்சம் அப்படியே இறங்குது அழகா. எதுக்காக இதெல்லாம் பண்ணாங்கன்னா, இந்த சயின்டிஸ்ட் வந்து புயல் என்ன என்று புயலுக்குள்ள போய் பார்க்கும்போது தான் அவங்க புரிஞ்சுக்க முடியும். அதே போல கர்த்தருக்கு பயப்படுதல் என்று சொல்லும்போது, நீங்களும் நானும் அவரை குறித்து பயந்து ஒரு தூரத்துல நின்னு ஓடுறதில்ல. அது தவறான பயம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்பது ஒரு ஆரோக்கியமான காரியம். அவரை துதித்து அவரை நெருங்கி சேரும்படியாக பக்கத்துல போக பக்கத்துல போக பக்கத்துல போக தேவன் நமக்கு வெளிச்சம் கொடுப்பார். யோவான் 90 வயசு கிட்டத்தட்ட சின்ன வயசுலயே 20 வயசுலயே நினைக்கிறேன், அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட யோவான் வளர்ந்தான். அவர் மார்பிள் சாய்ந்திருந்தான். ஆனா அப்பெல்லாம் கூட அவனுக்கு சரியான அறிவு இல்லை. கடைசியில் அவன் மரிக்க போகிற தருவாயில பத்மோ தீவுல இருந்தப்ப நெருங்க 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 ஆண்டவர் தன்னை அதிகமாய் காட்ட ஆரம்பிச்சார். ஆமென். அதுதான் உண்மையான ஞானத்தின் முடிவு. தேவனை அறிந்து கொள்வதும் போது நான் பயப்படுகிற தேவன் இன்னார், அவர் எப்படிப்பட்டவர், அவர் எதற்காக இதையெல்லாம் செய்கிறார் என்று நான் அறிந்து கொள்ள ஆரம்பிப்பேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில நான் சொல்லக்கூடாது, நான் படிக்காதவன், நான் வந்து ஒரு பட்டம், இறையியல் பட்டமோ கிடையாது, நான் ரொம்ப தத்துவவாதிலாம் இல்லை, அப்படிலாம் இல்லை. ஆமென். தேவன் எல்லாருக்கும் வந்து, யோவான்லாம் சாதாரண ஒரு மீனவன், பேதுரு ஒரு மீனவன். ஆனால் நீங்களும் நானும் கூட இந்த பரலோக ஞானத்தை நிச்சயமாய் அடையலாம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஞானத்தின் முடிவுமாயிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்தான் நடுவுலையும் இருக்குது. நம்ம வாழ்க்கை முழுவதுமாய், வாலிப விசுவாசியா இருந்தாலும், மத்திய வயதா இருந்தாலும், வயது முதிர்ந்து இருந்தாலும், நீ கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே வளர்ந்து கொண்டே இருந்தால் எல்லாமே நன்மையாக இருக்கும். அதுதான் இட்ஸ் அ ராயல் ரோட் டு விஸ்டம். ஞானத்துக்கு போகிறதுக்கு அதுதான் பாதை, அதுதான் சாலையாக இருக்குது. ஆமென். அதுல நடக்கிற மனுஷன் உண்மையிலேயே மிகவும் ஞானவானா இருப்பான். ஒருவேளை அவனுக்கு எழுத படிக்க தெரியாமல் கூட இருக்கலாம். எழுத படிக்க தெரியாமல் இருந்தால் கூட அவன் தேவனுக்கு பயப்படட்டும். ஆமென். தன்னுடைய இதயத்தை தேவனை அறிகிற அறிவுக்காக அதை ஒப்புவித்து தன்னுடைய கடமைகளை செய்யட்டும். அவனுடைய ஆத்மாவை சுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டும். தன்னுடைய சரீரத்தை கூட, சரீரம் சுத்தமா இல்லைன்னா தேவ ஞானம் நமக்குள்ள வராது. அவன் நிச்சயமாய் உலக காரியத்திலும் சரி, வரப்போகிற உலகத்தின் காரியத்திலும் ஞானவானாயிருப்பான். உங்க எல்லாருக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க, வில்லியம் கேரின்னு ஒரு அருமையான இங்கிலீஷ்காரர். பல வருஷங்களுக்கு முன்பாக, 200-300 வருஷத்துக்கு முன்பாக இந்தியாவுக்கு வந்தார். யாராவது வில்லியம் கேரி பத்தி தெரியுமா? யாருக்காவது தெரிஞ்சவங்க யாராவது சொல்லுங்க. அவர் யாருங்க? சராம்பூர், கொல்கத்தா சராம்பூர்ல வந்து அவர் இது நடத்துறாரு, மிஷினரியா வந்தாரு. வேற யாராவது சொல்லுங்க, வேற என்ன தெரியும்? அவர் ஒரு செருப்பு தைக்கிறவர். ஆமா, அவர் காபலர். அவங்க ஊர்ல செருப்பு தைக்கிறவர். அவர் செருப்பு தைக்கிறவருக்கு பெரிய டிகிரியோ எதுவுமே கிடையாது. அவர் இங்க வந்து என்ன பண்ணார்னு யாருக்காவது தெரியுமா? கல்கத்தாக்கு வந்து தெரிஞ்சவங்க சொல்லுங்க. கல்கத்தாக்கு வந்து என்ன பண்ணார்? பல மொழிகளை அவர் கற்றுக்கொண்டார். பல மொழிகளை கற்றுக்கொண்டு பல மொழிகள்ல
டிக்ஷனரி வேதத்தை மொழிபெயர். ஆமென். வேதத்தை மொழிபெயர்ப்பதுன்றது சாதாரண காரியம் கிடையாது. அதுக்கு இப்பெல்லாம் பெரிய டீம் எல்லாம் போட்டு அது படிச்சவங்க, இது படிச்சவங்க, லாங்குவேஜ் படிச்சவங்க, இறையியல் படிச்சவங்க, ஹீப்ரு, கிரீக் எல்லாம் ஒரு செருப்பு தைக்கிற ஆளு. ஹிந்தியில, சமஸ்கிருதத்துல, பெங்காலில, பல நார்த் இந்தியன் லாங்குவேஜஸ்ல மொழிபெயர். அது மாத்திரம் இல்ல, அவர் அங்கிருந்து பல வேற காரியங்களையும் செய்தார். அந்த சமுதாயத்தை சீர்திருத்தத்துக்கெல்லாம் செஞ்சார். செருப்பு தைக்கிறவனுக்கு எங்க இருந்து வந்துச்சு அது? அந்த ஞானத்தை கொடுத்தவர் யார்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கும்போது ஒரு செருப்பு தைக்கிறவனை நம்ம கண்களுக்கு முன்பாக நம்ம நாட்டில் உபயோகப்படுத்தினார். இன்னைக்கு நீங்க இந்தி பைபிள் படிச்சீங்கன்னா அது வில்லியம் கேரி மொழிபெயர்த்தது. பாருங்க எவ்வளவு ஒரு அருமையான காரியம். ஆமென். அப்படி இந்த அதனால நம்ம யாருமே ரொம்ப ஸ்மார்ட் கிடையாது, எனக்கு இது கிடையாதுன்னு சொல்லக்கூடாது. நீங்க ஒருவேளை உலகத்தின் பார்வையில பெரிய மேதைகளா இல்லாம இருக்கலாம். ஆனால் நீயும் நானும் கர்த்தருக்கு பயந்து ஜெபத்தோடு அவருக்கு அவருடைய பாதத்திலே மரியாதையோடு சேர்ந்து நாமும் அமர்ந்திருந்தால் நமக்கு ஆண்டவர் காரியங்களை புரிந்து கொள்ள டிசர்னிங் ஆஃப் ஸ்பிரிட்ஸ், ஆவிகளை பகுத்தறிய நமக்கு ஞானத்தை கொடுப்பார். மனுஷர்களுடைய இருதயத்திலே என்ன இருக்குது என்பதை குறித்த பரலோக ஞானத்தை நமக்கு கொடுப்பார். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட உலகத்தில் இருந்தபோது பெரிய காலேஜுக்கோ கமாலியலின் பாதத்துக்கோ இதுக்கெல்லாம் போன மாதிரி தெரியல. ஆனா 12 வயசுலயே அவர் அங்கிருந்த பல வேதபாரர்களோடு அவர் வேதத்தை குறித்து பேச ஆரம்பிச்சார். நான் யாருமே நினைக்க கூடாது அது பரலோகத்திலிருந்து வரும்போது இல்லை, அவர் நம்மளை போல தான் வந்தார் ஆண்டவர். ஆனால் தேவனுடைய பாதத்துல அமர்ந்திருந்து ஜெபித்து இரவும் பகலும் ஜெபிக்கும் போது அந்த ஞானத்துல இந்த ஒரு சாதாரண ஒரு தச்சனின் மகனாக இருந்தாலும் அவர் வளர்ந்தார். ஆமென். இது இப்படிப்பட்ட நீங்களும் நானும் அந்த ஞானத்துல வளருவதற்கு அந்த கிறிஸ்துவின் ஆவி நமக்குள்ளும் வாசம் செய்கிறார். ஆமென். எல்லாருடைய இருதயத்துக்குள்ளும் இருக்கிற காரியங்களை அவர் வெளிப்படுத்துவார். எனக்கு தெரிஞ்சு நம்ம கண்களுக்கு முன்பாக அப்படி ரொம்ப சிம்பிளான ஆட்கள் இருக்காங்க. சில பேர் சொல்றேன், ஒருவேளை சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஓரல் ராபர்ட்ஸ்னு மரித்தவர்கள்லாம் எழுப்பினார். T.L. ஆஸ்பான்னு நம்ம நாட்டில் கூட நிறைய அதிசயங்கள் அற்புதங்களை செய்திருக்கிறார். இன்றைக்கு நம்ம கண்களுக்கு முன்பாக ஜாய்ஸ் மயர்னு ஒரு அம்மா அவ்வளவு அருமையாய் போதிச்சு பல புத்தகங்களை எழுதி கொண்டிருக்காங்க. இப்படி நான் பல பேரை சொல்ல முடியும். இவங்க எல்லாம் ஹைஸ்கூல் தாண்டாதவங்க. ஆண்ட்ரூ மார்க்னு ஒருத்தர் இருக்காரு. இவங்கெல்லாம் ரொம்ப படிக்காதவங்க, ரொம்ப ஒன்றும் மேதைகள்லாம் கிடையாது. ஆனால் நம்ம கண்களுக்கு முன்பாக இவர்கள் எல்லாம் கர்த்தரை குறித்த பயத்துல இருந்ததுனால அவர்களுக்கு கர்த்தரை அறிகிற அறிவுல வளர முடிஞ்சிச்சு. நீங்களும் நானும் அப்படி இருக்க முடியும். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. எப்படின்னா நாமும் கூட கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நம்ம ஞானத்தின் ஆரம்பமாய் வைத்தால், நம்முடைய ஞானத்தினுடைய மிடிலாக வைத்தால், அதே நம்முடைய ஞானத்தின் முடிவாக அந்த வைத்தால் நிச்சயமா இருக்கும். நம்ம வாழ்க்கையில நாம் செய்கிற தவறுகள்ல 90% நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை மறப்பதனாலும் அவருடைய வசனத்துக்கு பயப்படுகிற பயத்தை மறப்பதனாலும் தான். நம்ம எல்லாம் சொல்வது என் கண்ணுக்கு என் மனதுக்கு சரி என்று தோன்றுகிறதை நான் செய்வேன், எனக்கு சாதகமாய் இருப்பதை நான் செய்வேன், எனக்கு பிடித்ததை நான் செய்வேன். I will do what is right for me, I will do what will profit me, I will do what I like. அப்படி இருக்கிறத விட கர்த்தருக்கு பயந்து ஞானத்துல வளர்கிறவன் நான் இப்படி சொல்ல வேண்டும், நான் இதை குறித்த தேவ சித்தத்தை புரிந்து கொள்வேன், அதை செய்வேன், அதற்கான விலை கரையம் எனக்கு எதுவா இருந்தாலும் அதை செய்வேன். அப்படிப்பட்டவனுக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாள்ல கொஞ்சம் இந்த ஞானம் என்றால் என்ன என்று நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். இதுவரைக்கும் நான் சொல்லி கொடுத்தது கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அறிந்து கொள்வதுதான் ஞானத்தின் முடிவு. அதாவது தேவனை அறிந்து கொள்வது ஞானத்தின் முடிவு என்று பார்த்தோம். இந்த ஞானம் என்றால் என்று 2-3 காரியங்களை சொல்லி முடிச்சிடறேன் இன்னைக்கு. இந்த ஞானம் என்பது முதலாவதாக போன வாரத்திலே ஆரம்பிச்சோம். நாம் கற்றுக்கொள்ளுகிற, நாம் படித்துக் கொள்ளுகிற, நாம் அறிந்து கொள்ளுகிற, தெரிந்து கொள்ளுகிற காரியங்கள் வசனத்தை குறித்தா இருக்கலாம், வாழ்க்கையை குறித்தா இருக்கலாம். இவைகளை சரியான விதத்திலே நாம் பயன்படுத்துவது. Wisdom is the proper use of knowledge.
எந்த காரியத்தை குறித்தும் போன வாரம் சொன்னேன். நீ கப்பலை எப்படி ஓட்டுறதுன்னு அதையும் கூகுள் படிக்கிற, அதை படிக்கிற, இதை பண்ற, சிமுலேட்டர் போட்டு எல்லாம் பண்ணிட்டு நீ கப்பலையே ஓட்டலைன்னா அதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. எனக்கு தெரியும், நம்ம சபையிலும் சரி நிறைய இடத்துல சில பேர் கார் டிரைவிங் லைசன்ஸ் வாங்குறாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்குறாங்க, பணமெல்லாம் செலுத்தி, அப்புறமா கார் ஓட்டுறதே இல்லை. அதுல ஒரு ஒரு நன்மையும் கிடையாது. இட் இஸ் யூஸ்லெஸ் டு நோ சம்திங் இஃப் யூ டோன்ட் அப்ளை இட். நம்ம பல பேர் தேவனை குறித்த காரியங்கள், பைபிளை குறித்த காரியங்களா இருக்கலாம், இவைகளை குறித்த தலை அறிவு இருக்கலாம். நிறைய தலையில அறிவு இருக்குது, இதை படிச்சிருக்கோம், அதை படிச்சிருக்கோம், மனப்பாடமா கூட நிறைய வசனங்களை சொல்லலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இதெல்லாம் நான் தப்புன்னு சொல்லலை. ஆனால் அவைகள் எனக்கு இன்னும் வெளிச்சமாக, எனக்கு வெளிப்பாடாக மாறவில்லை. ஏனென்றால் அவரை நான் அறிந்து கொள்ளும்படியாக அதை நான் உபயோகப்படுத்தவில்லை. பவுல் சொல்லுகிறான், என்னுடைய நோக்கம் எல்லாம் அவரை அறிய வேண்டும், அந்த உயிர்த்தெழுதின் வல்லமையை அறிய வேண்டும். இதற்காகத்தான் நான் எல்லாவற்றையும் குப்பையும் நஷ்டம் என்று விட்டு விடுகிறேன் சொல்லி அவன் சொல்றது வெறுமன இயேசு கிறிஸ்து யார், அவர் பெத்லகேமிலே பிறந்தார், அவர் இதை செய்தார், அதை செய்தார், அதெல்லாம் ஓகே ஓகே, சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஓகே. அவன் ரியலி அவன் ஆண்டவரை நான் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். அவர், நீங்க அப்போஸ்தலராகிய பவுல் எழுதிய நிருபத்தெல்லாம் பார்க்கும்போது அவருடைய அந்த சபைகளுக்கு ஜபிக்க, ஒரு வேலை கிடைக்கணும், பணம் வரணும், இப்படிலாம் ஜபம் பண்ணல. ஆல்வேஸ் அவன் என்ன ஜபம் பண்ணா, ஆழமான காரியங்கள், அவர்களுக்கு மிகவும் ஆவிக்குரிய ஆழங்களிலே அவர்கள் வளர வேண்டும் என்று. ஏன்னா அதுதான் அவைகள் தான் மிகவும் மதிப்புள்ளது. ஆமென். இப்படிப்பட்ட நமக்கு கிடைக்கிற காரியத்தை எல்லாம் நம்ம உபயோகப்படுத்துவது. இந்த நீதிமொழிகள்ல பார்க்கும்போது நாம் இந்த பரலோகத்தின் ஞானம், பரம ஞானத்திலே நாம் வாழ்க்கையை நடத்தும் போது, இதை அபியாசம் பண்ணும்போது எவ்வளவு வாக்கு தத்தங்கள் இருக்கிறது. கடந்த வாரங்கள்ல பார்த்தோம், 13 காரியங்கள், 13 விதமான ஆசீர்வாதங்களை பார்த்தோம். இத்தனை வாக்கு தத்தம் இருக்குது. செல்வம், மதிப்பும் மரியாதையும், ப்ரமோஷன், நீண்ட நாள் ஜீவிப்பது, குட் ஹெல்த், நல்ல ஆரோக்கியம், இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில தேடிக்கொண்டிருக்கிறோமோ, இவைகளெல்லாம் தேவ ஞானத்தை, இந்த உண்மையான ஞானத்தை நம்ம வாழ்க்கையில அபியாசம் செய்யும் போது வரும் என்று நாம் பார்த்தோம். ஆமென். இந்த நீதிமொழிகளின் புத்தகத்தை ஒருவன் எடுத்து அதை ஒழுங்கா படிச்சு இதுல இருக்க ஒவ்வொரு பிரின்சிபலையும் நம்ம வாழ்க்கையில அபியாசம் செய்தால் நம்ம வாழ்க்கை மிகவும் மகிமை உள்ளதாக மாறும். இட் வில் பி அன்பிலீவபிளி அமேசிங். ஆமென். அதனால ஒரே ஒரு கேள்வி நான் கேட்கிறேன், கொஞ்சம் யோசிச்சுட்டு வாங்க. அடுத்த வாரம் நீங்க கொஞ்சம் உண்மையா சொல்லுங்க. என்ன கேள்வினா, நான் கற்றுக்கொண்டதை எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு, வேதத்துல பல மாதங்களோ வருஷங்களோ நம்ம கற்றுக்கொண்டிருக்கலாம், அந்த காரியங்களை உண்மையாக என் வாழ்க்கையில நான் அபியாசம் பண்ணி கொண்டிருக்கிறேன். Am I applying to my life the things that I say I know? எனக்கு தெரியும் என்று சொன்ன இந்த ரகசியங்களை, இந்த காரியங்களை நான் உண்மையிலேயே என் வாழ்க்கையிலே அபியாசம் செய்கிறேனா? அல்லது பல சமயங்கள்ல நான் சொல்றேன்னா, இதை நான் செய்யக்கூடாது ஆனா செய்யறேன். அப்படின்னா என்ன? உங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியும், ரோமர் 7ல எதை செய்யணும்னு தெரியும், ஆனா அதை செய்யாம இருக்கிற. ஆமென். அதனால இந்த ஞானம் என்பது மேம்போக்காக காரியங்களை அறிந்து கொள்வதற்கு மேலாக உள்ள போறது, டீப்பா. நீங்க கடலை மேல பாத்தீங்கன்னா ப்ளூ, பச்சை, ஏதாவது கருப்புன்னு கலர்லாம் சொல்லிட்டு போலாம். உள்ள போனா மைல் கணக்குல உள்ள போலாம். இந்த கடலுடைய ஆழத்துல போக போக வித்தியாசமான உலகத்தை பார்க்கலாம், வித்தியாசமான ஜந்துக்களை, கிரியேச்சர்ஸை பார்க்கலாம். மீன் மாத்திரம் இல்லை, என்னென்னமோ கீழே வாழுது. இது வரைக்கும் நிறைய காரியங்களை கண்டுபிடிக்காம கூட இருக்காங்க. அதை விட தேவனுடைய ஞானத்தின் ஆழம் மிகவும் பெரியது கடலை விட. ஆமென். அதனால நம்ம மேலாக பார்க்கிறதை விட, உலகத்துல நம்ம சுத்தி பார்க்கிறது, நம்ம வாழ்க்கையே நாளைக்கு கொடுத்து இதெல்லாம் நம்ம மேம்போக்காக பார்க்கிறத விட, இந்த தேவ ஞானம் உண்மையிலேயே இருக்கிறத நமக்கு கொண்டு போகும்.
wisdom goes beyond how we feel to do what we know is right. என்னுடைய உணர்ச்சி சொல்வதையெல்லாம் செய்வதற்கு மேலாக உண்மையிலேயே எது நமக்கு தெரியும் பொய் சொல்லக்கூடாதுன்னு, நமக்கு தெரியும் கண்கள்ல இச்சையோடு பார்க்கக்கூடாதுன்னு, நமக்கு தெரியும் புரணி கூறக்கூடாதுன்னு. ஆனாலும் நமக்குள்ள இருக்கிற அந்த இமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ், உணர்ச்சிகள் ததும்பி இதையெல்லாம் செய்ய வைக்குது. ஆனா தேவ ஞானம் என்ன சொல்லுது? உனக்கு தெரியுது இல்லையா சரின்னு சொல்லி, நீ கற்றுக்கொண்ட இல்லையா, அதை செய்யும்படியாக இந்த ஞானம் போதிக்கிறது. ஆமென். உங்களுக்கும் எனக்கும் ஒரு சரீரம் இருக்குது, ஒரு ஆத்துமா இருக்குது. ஆண்டவர் நம்முடைய ஆவியில வாழ்கிறார். ஆனா அதிலிருந்து நம்முடைய ஆத்துமாவை அவர் கண்ட்ரோல் பண்ண. ஆத்துமா என்பது அங்க 3 காரியம் இருக்குது. நம்முடைய அறிவு, நம்முடைய சித்தம், நம்முடைய உணர்ச்சிகள். நம்முடைய அறிவு, சிந்தனை, நம்முடைய சித்தம், நான் எதை செய்வேன் செய்ய மாட்டேன்னு சொல்றது. 3வது நம்முடைய உணர்ச்சிகள், கோபம், தாபம், சிரிப்பு, இதெல்லாம் இவைகள் எல்லாம் என்னுடைய ஆத்துமால இருக்குது. இதுதான் என்னுடைய குணம், கேரக்டர்னு சொல்லுவோம். அதை என் ஆவியிலே வாசம் செய்கிற ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், தேவன் அந்த என்னுடைய ஆத்மாவை ஆளுகை செய்ய விரும்புகிறார். ஆமென். நம்ம எல்லாருமே ஜனங்கள், நிறைய பேர் கிறிஸ்தவர்களும் கூட, விசுவாசிகளும் கூட, எனக்கு என்ன பிடிக்குது அதுபடி நான் வாழ பார்க்கிறேன். நான் என்ன நினைக்கிறேனோ அப்படி நான் வாழ பார்க்கிறேன். எனக்கு என்ன ஃபீலிங் இருக்குதோ, என்ன உணர்ச்சி இருக்குதோ அப்படி வாழ பார்க்கிறேன். ஐ வாண்ட், ஐ திங்க், ஐ ஃபீல். எனக்கு வேணும், நான் இப்படி யோசிக்கிறேன், நான் இப்படி ஃபீல் பண்றேன், இப்படி உணர்கிறேன். இதை வைத்து நம்ம வாழ பார்க்கிறோம். ஆனால் நீதிமொழிகள் சொல்லிக்கிறது இதுக்கெல்லாம் மேல போகணும். நான் உணர்வது உண்மைதான். இப்ப கோபமா இருக்குது அல்லது ரொம்ப துக்கமா இருக்குது, இதெல்லாம் உண்மைதான். ஃபீலிங் உண்மைதான், உண்மையிலே நமக்கு இருக்குது. ஆனால் நீதிமொழிகள் போதிப்பது இந்த உணர்ச்சிகள், நாம் எடுக்கிற தீர்மானங்கள், நம்ம வாழ்க்கையில அடுத்த ஸ்டெப், இதெல்லாம் நம்முடைய தீர்மானங்களை இந்த உணர்ச்சிகள் கட்டுப்படுத்தக்கூடாது. இந்த ஞானம் நமக்கு போதிக்குது, நீ யோசிக்கிறப்பார் அதுக்கு மேல பார்க்கணும். ஐ திங்க் அப்படி இல்லை, ஐ திங்க் இதுதான் கரெக்ட். நோ நோ நோ, நீ தேவனுடைய வசனம் என்னையா சொல்லுது? தேவனுடைய வசனம் இந்த காரியத்தை குறித்து நீ உன்னோட ஒப்பீனியன் கொடுக்காத, உன் கருத்தை கொடுக்காத. 3வது, இந்த ஞானம் நமக்கு என்ன வேணும், நம்ம எதை நாடுகிறோம், அதுக்கு மேலாக பார்க்கும்படியாக சொல்லுது. ஆமென். தேவன் நீங்களும் நானும் நமக்கு பிடித்ததை எல்லாம் இந்த வாழ்க்கையில நாம் பெற்றுக்கொள்வோம் என்பதற்காக நம்மை அழைக்கவில்லை. இப்ப என்னைய விட்டீங்கன்னா எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, இந்த எமிரேட்ஸ் பேலஸ் ஹோட்டல் எனக்கு வேணும்னு நான் நினைக்கலாம். அந்த மேல அது வாங்கின உடனே அந்த மாதிரி ஒரு 4-5 ஹோட்டல் இருந்தா நல்லா இருக்கும். என் வீடு கூட அந்த எமிரேட்ஸ் பேலஸ் போல இருக்கும். எதை வேணா நினைக்கலாம். நம்ம நிறைய கனவுகள் இருக்குது, நிறைய தேவைகள் இருக்குதுன்னு நினைக்கிறோம். ஆனால் தேவன் அதற்காக நம்ம நினைச்சதெல்லாம் நமக்கு வேணும் என்பதற்காக நம்மை அழைக்கவில்லை. அவருடைய சித்தத்தை நாம் செய்யும்படியாக உங்களையும் என்னை அழைத்திருக்கிறார். ஆமென். அந்த சித்தத்தை நம்ம நிறைவேற்றினால் நிச்சயமாக நமக்கு உண்மையிலே தேவையான எல்லாம், உண்மையிலேயே நாம் நாடுவதையெல்லாம் நிச்சயமா நாம் பெற்றுக்கொள்வோம். ஆமென். அதுக்கு முன்னால இல்ல, தேவனுடைய சித்தத்தை செய்தார். அதனால இந்த தேவ சித்தம் என்பது முதலாவது, அவர் சொல்லி கொடுத்ததை நம்ம அப்ளை பண்ணணும். 2வது, தேவ சித்தம் என்பது இட் இன்வால்வ்ஸ் டிசர்ன்மெண்ட். டிசர்ன்மெண்ட்னா பகுத்தறிவுன்னு சொல்லலாம். இது தலையிலேருந்து வர்றதில்லை, என்னுடைய ஆவியிலேருந்து வருது. எப்படின்னா, ஒரு இடத்துக்கு போகும்போதே இது ரைட்டா தப்பான்னு நமக்கு தெரிய ஆரம்பிக்கணும். இந்த வீட்டுக்குள்ள நுழையலாமா, இந்த தெருவில் போகலாமா? நீங்க பிரசங்கிலையும் பார்க்கலாம், நீதிமொழிகளையும் பார்க்கலாம். சும்மா ஒன்றும் தெரியாத பேக்காட்டம், பேக்குன்றது தான் இந்த 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 பகுத்தறிவுக்கு ஆப்போசிட். நான் பேக்குன்னு சொல்றேன், உங்க ஊர்ல என்னன்னு சொல்லுவாங்கன்னு தெரியல. சும்மா அப்படியே போவானுங்க, ஒன்றும் தெரியாம அப்படி மூஞ்சி இந்த பக்கமும் அந்த பக்கம் வச்சுக்கிட்டு.
என்ன நடக்குதுன்னு தெரியாது, அவனை சுத்தி இப்படி இருப்பானுங்க ஆளுங்க. அது அப்படி இருக்கிறவனுக்கு குறித்து இருக்குது. அவன் போறான் ரோட்ல, ஒரு பொம்பளை கூப்பிடுது வா வான்னு, என்னன்னு தெரியாம போறான் உள்ள போய் அவனுடைய மரணத்துக்கு ஏதுவான எல்லா காரியமும் அங்க இருக்குது. அந்த மாதிரி இல்லை. நம்ம சாதாரணமா நீங்க ஆபீஸுக்கு போனாலும் கூட, சர்ச்சுக்கு போனாலும், ரோட்ல போனாலும், கேம்ப்ல எங்க போனாலும் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது நிதானித்து இதை பகுத்தறியணும். ஒருத்தர் சொல்றாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாரும் சொல்லும் போது அவங்க வாயை பார்க்க மாட்டாரு, அவங்க வார்த்தையை மாத்திரம் கேட்க மாட்டார், தன்னுடைய ஆவியில நிதானித்தார். சமாரிய ஸ்திரீ ஏதோ சொல்லிக்கிந்தா, இந்த மலை அந்த மலையில நாங்க தொழுது கொள்வோம், நீங்க எங்கேயோ தொழுது கொள்கிறீங்க. நாமளா இருந்தா அங்க உட்காந்து ஒரு விவாதம் பண்ணிருப்போம். ஆண்டவர் அதை ஜென்டிலா முடிச்சுட்டு அந்த அம்மாவோட இருதயத்துல இருந்தது, அவனுடைய வாழ்க்கையில இருந்ததை நல்லா கத்துக்கிட்டு அதை சொன்னார். அந்த அம்மா ஆண்டவருக்குள்ள வந்துச்சு, அவங்க கிராமமே வந்துச்சு. அது பேர் தான் டிசர்ன்மெண்ட். அப்ப அந்த மாதிரி போறதுக்கு நமக்கு நேரம் வரும். சும்மா அப்படி படப்படன்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. ஆனா நம்ம எப்போதும் ஓடிக்கிட்டே இருக்கோம். அது பிரதர் என்ன வேணும், ஓகே, அவர் சிரிச்சுட்டு இருக்காரு அப்படின்னா ஒரு வாழ்க்கையில ஒரு பிரச்சனையும் கிடையாது, எல்லாம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கீங்களா, ஓகே. இப்படி ஓடிக்கிட்டு இருக்கும்போது நமக்கு இந்த பகுத்தறிகிற காரியம் வராது, ஆவிகளை பகுத்தறிகிற காரியம். நம்ம எல்லாருமே அப்படிதான் இருக்கோம், ரொம்ப ஃபாஸ்டா போறோம். நம்ம இந்த நாள்ல ஞானத்துல நடக்கிறோம்னா மெதுவா நிதானித்து, அதுக்கு பேர் தான் தமிழ்ல அழகா இருக்குது, நிதானித்து அறிவது. அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா, கொஞ்சம் நிறுத்துங்க. வாய் பேசுவதற்கு முன்பாக உள்ள ஒரு ஜெபம் பண்ணுங்க. கையை வச்சு ஒரு ஆள் மேல அவசரத்துல கையை வச்சு ஜெபம் பண்ணிடாதீங்க. தலையில கையை வச்சு, அந்த ஆளுக்கு அசுத்தாவி இருந்துச்சுன்னா நீங்க தலையில கையை வச்சீங்கன்னா உங்க மேல அசுத்தாவி வரும். அப்படி இல்லை, ஒரு நிமிஷம் கேளுங்க ஆவியானவர்கிட்ட, நான் என்ன சொல்றது பேசுறது. நிறைய பேர் அவங்க உண்மையான பிரச்சனையை சொல்ல மாட்டாங்க, எதையாவது பேசிட்டு இருப்பாங்க. இந்த ஞானத்துல வளரணும்னா நமக்கு பொறுமை வேணும், நமக்கு ஜெப வாழ்க்கையில் இருக்கணும். ஆவியானவரோடு நடந்துகிட்டு இருக்கும்போது அவர் சொல்லிக் கொடுப்பார். ஆமென். ஸோ விஸ்டம் இன்வால்வ்ஸ் டிசர்ன்மெண்ட். இந்த ஞானத்துல இந்த நீதிமொழிகள் சொல்லியிருக்க ஞானத்துல இந்த பகுத்தறிகிற காரியம் இருக்குது. இன்னொரு முக்கியமான காரியம், கொஞ்சம் கவனிங்க. விஸ்டம் ஆல்வேஸ் திங்ஸ் அபவுட் லேட்டர் ஆன். பின்னாலே என்ன வரும் என்பதை குறித்து ஞானம் எப்பொழுதும் யோசித்து கொண்டிருக்குமா. எப்படின்னா, இன்றைக்கு ஞானம், தேவ ஞானத்தோடு இருக்கிறவன் இன்னைக்கு நான் செய்வது எனக்கு பின்னால சந்தோஷத்தை கொண்டு வரும். ஆனா மூடன் பாருங்க, அப்படி இல்லை. அவன் இன்னைக்கு எனக்கு அப்படி ஜாலியா இருக்கிறது என்னவோ அதுதான் செய்வேன். ஆமென். ஆனாலும் மூடனுக்கும் சரி ஞானிக்கும் சரி பின்னால் ஒரு நாள் வந்து கொண்டுதான் இருக்குது. எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஆமென். பின்னால ஒரு காரியம் வந்துகிட்டு இருக்கு. வேதம் சொல்லுது, நீ எதை விதைக்கிறாயோ அதை அறுப்பாய். நீ கெட்ட விதைகளை விதைத்தால், கீழ்ப்படியாமையின் விதைகளை விதைத்தால், ஒரு வருஷமோ ஒரு மாசமோ 10 வருஷம் கழிச்சு அதனுடைய பலன், அந்த விதைக்கு ஏற்ற பலன் உன் கையில வரும். ஆமென். சில சமயம் சில பெற்றோர்கள் இப்படி யோசிக்கிறாங்க, ஏன் நான் வாழ்க்கையில இப்படி இருந்தேன், என் பிள்ளை அப்படி இருக்கக்கூடாதுன்னு. ஆனா நீங்க கீழ்ப்படியாமையில விதைத்த விதையெல்லாம் எங்கேயாவது வரும் உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில. அதே சமயம் நாம் கீழ்ப்படிந்தால் அதற்கு ஏற்ற பலனை பின்னால அறுப்போம். ஆமென். யாராவது வாசிங்க எபிரேயர் 12:11. எபிரேயர் 12:11. எந்த சிற்றையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். இந்த ஞானம் எப்பொழுதுமே தேவ ஞானம், ஞானம் சொல்றது தெய்வீக ஞானத்தை சொல்லிட்டு இருக்கேன், நீதிமொழிகள் சொல்ற ஞானம், இது எப்பொழுதுமே பின்னால வருகிறதை யோசித்துக் கொண்டிருக்கிறது ஞானம். ஆமென். ஒருவர் சரீரம் ரொம்ப பெருத்து போச்சு, ரொம்ப ஷேப்ல இல்லை அப்படின்னா அவங்க எக்ஸசைஸ் பண்ணணும், வெயிட்டெல்லாம் குறைக்கணும். யாருக்குமே பசியில போறது யாருக்குமே பிடிக்காது. உபவாசம் இருக்கிறவனுக்கும் பிடிக்காது, உபவாசம் இல்லாதவனுக்கும் பிடிக்காது. ஆனால்
நீ பல நாட்களாய் பல வருஷங்களாய் அதிகமாய் சாப்பிட்டு இருந்தால் இன்னைக்கு நீ உன்னோட வெயிட் லூஸ் பண்ணுன்னு சொன்னா அப்ப உன்னுடைய சாப்பாட்டை நீ குறைக்கணும். சில நாட்கள் கொஞ்ச நாட்கள் நீ கொஞ்சம் அரைகுறை பசியோட தான் போக வேண்டியிருக்கும், அரை வயிறோட. உனக்கு பிடிக்காது, அது ரொம்ப வசதியா இருக்காது. நம்ம டானியல் ஃபாஸ்ட்ல எல்லாம் பார்த்தோம் இல்லையா? ஆனால் அந்த அந்த சீசன் முடிஞ்ச உடனே உன்னுடைய வெயிட்ல 10 கிலோ குறைஞ்ச உடனே உனக்கு உன்னை கொடுத்தே உனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்கும். நீயே கண்ணாடியை பார்த்தா பரவாயில்லையே மற்றவங்களும் சொல்லுவாங்க. லேட்டர் ஆன் ஆல்வேஸ் கம்ஸ். பின்னாலே வருகிற பலன் நிச்சயமாய் வந்து கொண்டிருக்கிறது. அதுதான் ஞானம் முன்னாடியே போதிக்குது. அதுதான் நீதிமொழிகள் 1:7 நான் திருப்பி வாசிக்கிறேன், புதிய தமிழ், அதாவது சரியான ஆம்பிளிஃபைட் பைபிள்ல. தேவனை பற்றிய பயபக்தி, ஆராதனையோடு கூடிய பயம், அதான் தேவ பயபக்தி என்பது அறிவின் தொடக்க புள்ளி, அறிவின் சாரம், அறிவின் ஆரம்பம், அறிவிலே முதன்மையானது, அறிவிலே தேர்ந்தெடுத்த பகுதி. ஆனால் மூடர்கள் இந்த தெய்வீக ஞானம், திறமையான ஞானம், அறிவுறுத்தல், ஒழுக்கத்தை வெறுக்கிறார்கள். அப்ப யாரையாவது நீங்க பார்க்கும்போது அவன் சொல்றான் எனக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு சொன்னா அவனுக்கு நீங்க ஒன்றும் சொல்ல முடியாது. ஒரு ஐடியா கூட கொடுத்தா கூட, யா தப்பா நீ செருப்பு மாட்டிருக்க, 2 செருப்பு, இதுதான் இப்ப ஸ்டைலு அப்படின்னு சொல்லி நீ சொல்லலாம். அவங்களுக்கு அது அப்செட் ஆகும். புரியுதா? ஏன்னா நீ மூடனை நீ சந்தித்திருக்கிறாய். ஆமென். ஆனால் வேதம் சொல்லுது, ஞானியா இருக்கிறவன், அறிவா இருக்கிறவன் இப்படிப்பட்ட திருத்தங்களை விரும்புவான் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஆமென். நான் முடிக்க போறேன். வருகிற வாரத்துல இந்த நீதிமொழிகள்ல இருந்து 7 அஸ்திபாரமான காரியங்களை கற்றுக்கொள்ள போறோம். ஞானம் என்று நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த ஞானத்தினுடைய அர்த்தம் என்னன்னு பார்க்க போறோம். அதுக்கு பேரு எபிரேய மொழியில சோக்மா, அதுக்கு உண்மையான அர்த்தம் என்று கற்றுக்கொள்ள போறோம். அடுத்தது அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்து கொள்ளுதல். இந்த வார்த்தைகள்லாம் நீதிமொழிகள் இருக்குது. உண்மையான அர்த்தம். 3வது ப்ரூடன்ஸ், விவேகம் அல்லது மதிநுட்பம். 4வது அறிவு, நாலேஜ். பைபிள்ல 950 தடவை வருது. இந்த அறிவு என்பது இங்கிலீஷ்ல தமிழ்ல இருக்க வார்த்தையை விட இந்த எபிரேய வார்த்தை மிகவும் ஆழமுள்ளது. 5வது டிஸ்கிரிஷன், பொருத்தத்தோடு அறிந்து கொள்வது. 6வது டிசர்ன்மெண்ட், பகுத்தறிவு, கொஞ்சம் பார்த்தோம். 7வது த ஃபியர் ஆஃப் த லார்ட், கர்த்தரை குறித்த பயம். இவைகள் எல்லாம் நம்ம இந்த 7 வார்த்தைகளும் சரியாய் புரிந்து கொண்டால் நாம் நீதிமொழிகள் படிக்கும்போது இந்த காரியங்களை, இது சுற்றி இருக்கிற காரியங்களை புரிந்து கொள்ள வசதியாக இருக்கும். இந்த நாள்ல நாம் கற்றுக்கொண்ட காரியங்களுக்காக சகோதரன் ஜெபிப்பார். நாம் எல்லாரும் கூட சேர்ந்து அவரோடு சேர்ந்து ஜெபிப்போம். ஸ்தோத்திரம். பரலோகத்தின் பிதாவே, இந்த நாளிலுமாய் கூட இன்னும் ஆழமாய் கர்த்தாவே, நாங்கள் ஞானத்தை குறித்து விளங்கத்தக்கதாய் எங்களுடைய கண்களை நீங்க திறந்ததற்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். இன்னும் ஆண்டவரே, இந்த ஞானத்தை குறித்து இன்னும் நாங்கள் அதிகமாய் அறிந்து கொள்ளும்படியாய் இன்னும் எங்களுக்குள்ளாய் இருக்கிற கண்களை இன்னும் எங்களுக்கு திறந்து அதை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ளத்தக்கதாய் கர்த்தாவே எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை நீர் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம் என்று பார்த்தோம் ஆண்டவரே. கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது ஆண்டவரே, அது தொடர்ந்தேர்ச்சியாய் நடக்க வேண்டிய காரியம் என்று நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. அதே கர்த்தருக்கு பயப்படுதல் அது ஒரு ஞானத்தினுடைய முடிவு என்று நாங்கள் பார்த்தோம். அப்பா கர்த்தாவே, இந்த ஞானத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டால் நாங்கள் ஏன் பயப்பட வேண்டும், எதற்கு பயப்பட வேண்டும், அதனுடைய நன்மை தீமைகள் என்ன என்று கர்த்தாவே நாங்கள் அறிந்து, கர்த்தாவே உண்மை நாங்கள் அதிகமாய் அறிந்து கொள்ள, கர்த்தாவே உண்மை நாங்கள் அதிகமாய் புரிந்து கொள்ள எங்களுக்கு அது வழி திறக்கும் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். உண்மை அறிகிற அறிவை எங்களுக்கு கர்த்தாவே இன்னும் எங்களுக்கு அதிகமாக நீர் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். நாங்கள் வேதத்தை நாங்கள் வாசிக்கின்ற வேளையிலே நாங்கள் கர்த்தாவை உண்மை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சையோடு, ஒரு ஆசையோடு நாங்கள் வேதத்தை வாசிக்க
இருக்க வேண்டிய கர்த்தாவே கிருபைகளை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தாவே யோவான் ஆண்டவரே பத்மதீவில் இருக்கும் பொழுது இந்த ஞானத்தை அவன் பெற்றுக்கொண்டான். ஆண்டவரே அப்படியான கர்த்தாவை ஞானத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக எங்களுக்கு நீங்கள் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஞானம் என்றால் என்ன என்பதை கர்த்தாவே நாங்கள் காணத்தக்கதாக எங்களுக்கு நீங்கள் கிருபை செய்தீங்க. அதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நாங்கள் கற்றுக்கொண்டதை எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் அபியாசிப்பது ஞானம் என்று நாங்கள் பார்த்தோம். நாங்கள் கர்த்தாவே ஞானம் என்று எது நாங்கள் கர்த்தாவே நினைக்கின்றோமோ, எதை நாங்கள் அறிந்து கொண்டோம் என்று நாங்கள் நினைக்கின்றோமோ, அதை கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையில அபியாசிக்கத்தக்கதாக ஆவியானவர் எங்களுக்கு கர்த்தாவே ஒத்தாசை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அதே போல கர்த்தாவே நாங்கள் எல்லாவற்றையும் பகுத்தறிந்து நாங்கள் நிதானித்து அறிந்து கொள்ளத்தக்கதாய் கர்த்தாவே எல்லாவற்றையும் நாங்கள் கர்த்தாவே ஆவிகளை பகுத்தறியத்தக்கதாய் ஒரு மனுஷனுடைய இருதயங்களை என்ன இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாய் இப்படியாக தெய்வீக ஞானத்தை கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கர்த்தாவை நீ கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். என்றால் ஆவிகளை பகுத்தறிதல் என்பது ஒரு வரம் கூட என்று நாங்கள் கர்த்தாவை பார்க்கிறோம். அந்த வரத்தை எங்களுக்கு நீர் கர்த்தாவை நீ கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்நாளே நடக்க போகிற காரியத்தை முன்கூட்டியே அறிந்து அதற்கு ஏற்றாற் போல நடந்து கொள்ளுதல் ஞானம் என்று நாங்கள் பார்த்தோம். அதை கூட கர்த்தாவே எங்களுக்கு நீர் அபரிமிதமாக நீர் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். பேதை போல் அல்ல ஆண்டவரே கர்த்தாவே. பேதைதான் நெடுக போய் இவன் தண்டிக்கப்படுகிறான், ஆனால் ஞானம் உள்ளவனோ ஆபத்துக்கு விலகுகிறான் என்று கர்த்தாவே நாங்கள் வேதத்திலே வாசிக்கிற வண்ணமாய் பின்னால் நடக்க போகிற காரியத்தை நாங்கள் அறிந்து அதற்கு ஏற்றாற் போல் கர்த்தாவே உமக்கு பயந்து என்னுடைய வாழ்க்கையை நாங்கள் நடத்தத்தக்கதாக கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இன்னும் நாங்கள் ஞானத்தை குறித்து அதிகமாய் அறிந்து இந்த கர்த்தாவே நாட்களிலே இன்னும் ஆழமாய் எங்களை நீர் அழைத்து செல்லும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அப்படிப்பட்ட கிருபை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்க அருளுங்க. உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொண்ட பிதாவே, ஆமேன். 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 என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, சகல உபகாரங்களையும் மறவாதே.